குட் ஆஃப்டர்நூன். படிச்சிங்களா? இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கும், பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நேற்று என்னென்னலாம் பார்த்தோம்? எஸ், நவுன், ப்ரொனவுன், வேர்ப்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? வேர்ப் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம். ஸோ வேர்ப் பார்த்தோம், அட்வர்ப் பார்த்தோம், அட்ஜெக்டிவ் பார்த்தோமாப்பா? எஸ், அட்ஜெக்டிவ், ப்ரப்போசிஷன், கன்ஜெக்ஷன், டெஜெக்ஷன், இவ்வளவும் என்ன இருக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கு உண்டான டெஃபினிஷனும் இருக்கு. யாராவது வேணும் அப்படின்னாலும் we will share it. ஓகே, இந்த நவுன் பற்றி ஸோ நம்ம பார்த்தது தான். ஸோ என்னென்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்ட், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்கு. வேர்ப்ஸ் பார்த்தோம். வேர்ப்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். சரிங்களா? இன் ஜென்ரலாக சொல்லணும்னா டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் அப்படிங்கிறது எதோட சேர்த்துருக்கும்? ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஆப்ஜெக்டோட இருக்கும். நவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்பா. சரிங்களா? இன்ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு தேர் ஓன்ட் பி எனி ஆப்ஜெக்ட் இதில் இருக்காது. இதில் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இதில் இருக்காது. ஐ ரான் ஸ்விஃப்ட்லி, ஐ ரான் இன் த ரேஸ். சரிங்களா? இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்திங் ஆப்ஜெக்ட்ஸோட இருக்கும். இங்கே வந்து நவுன் வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. இங்கே வந்துட்டு தெம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. இங்கே வந்து ப்ரொனவுன் வந்துட்டு ஆப்ஜெக்டாக இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நல்லா புரியும் அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்னில் வந்து இருக்கக்கூடியதா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஐ திங்க் தட் யூஆர் கரெக்ட். இங்கே வந்துட்டு நவுன் வந்து கிளாஸ் அஸ் அ ஆப்ஜெக்டாக இருக்கு. கிளாஸ்ன்னு என்ன? எது பார்த்தோமா? வாட் இஸ் கிளாஸ்? எஸ், ஃப்ரேசல் கிளாஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? இதில் பின்னாடி வருது மோர் ஆஃப் டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். ஸோ என்ன நிறைய இருக்கு. நிறைய இடத்துல எப்படியோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்ப் மூவ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்டார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, சேஞ்ச், அதெல்லாம் எப்படி அதோட இடத்துக்கு தகுந்த மாதிரி அது எது வந்துட்டு டிரான்சிட்டிவாக இருக்குது, எது வந்து இன்ட்ரான்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ். பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தான் என்னப்பா? ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர், வாஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதே சமயத்தில் இதை ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி அப்படிங்கிறது இன்னும் கணக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும். பி ஃபார்ம் அப்படிங்கிறது இஸ், வாஸ், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் அதெல்லாமே சேர்ந்து புரியுது இல்லையா? ஸோ அப்போ இது வந்து டென்சஸில் வந்துட்டு அதிகமாக இம்ப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். தெரியுதா? அது பின்னாடி தெரியுதா? அது ஆல்ரெடி பிளராக தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு எப்படி பி யூஸ் பண்ணணும், ஹேவ் எப்படி யூஸ் பண்ணணும், டோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு ஆர், செகண்ட் பர்சன் வந்துட்டு யூஆர், தேர்ட் பர்சன் வந்துட்டு பிஎஸ். அதே சமயத்தில் அது ப்ளூரல் போக்குறப்ப என்ன ஆகுது, அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல என்ன ஆகுது ஒரு கிளான்ஸ் பாருங்க. தெரியுதுல்ல? அந்த எழுத்து தெரியுதுல்ல? கொஞ்சம் பிளர்டாக தான் இருக்கு பாருங்க. ஹேவ் எப்படி இருக்கு, ப்ரெசன்ட் பாஸ்ட் எப்படி இருக்கு, டூ எப்படி இருக்கு, ப்ரெசன்ட் பாஸ்ட் எப்படி இருக்கு. எஸ், தேர்ட் பர்சன்ல எப்படி மாறுதுமா? டூ எப்படி மாறுது தேர்ட் பர்சன்ல? ஹீ டஸ். இதெல்லாம் நம்ம டென்னிஸ்ல பார்ப்போம் சரிங்களா? ஹீ டஸ், தே டூ, அங்கே வந்து தே டஸ் அப்படின்னு வராது. உங்களோட ஃபார்ம்ல என்ன வராது? டிஓஇஎஸ் டஸ் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி ஹேவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹேவ், ஹேஸ், தென் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ்ல இட் வில் பி சேஞ்ச் டு வாட்மா? ஹேட். தெரியுது இல்லையா? ஹேவ் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரலுக்கு சப்போர்ட்டிங் ஹெல்பிங் வேர்ப்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்துட்டு ஐ, யூ அதெல்லாமே எதவா கன்சிடர் பண்ணப்படுது? ப்ளூரல். சிங்குலராக இருக்கக்கூடியதுக்கு நம்ம ப்ளூரல் ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஐ ஹேவ், ஐ ஹேஸ் அப்படின்னு சொல்லமான், யூ ஹேஸ் அப்படின்னு சொல்லமான், யூ ஹேவ் அப்படிங்கிறது தான் சொல்லணும். பார்த்துட்டிங்களா?
ஓகே, இப்போ டென்ஸ். ஸோ கிளாஸ் டென்ஸ். அப்படியே நேற்று கிளாஸ் எல்லாம் அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே அப்படியே போவோம். ஸோ டென்ஸ்னா என்ன? டென்ஸ் டைம். டென்ஸ்னா என்னப்பா? டைம். ஸோ வேர்ப் வந்து டைமுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கு? பாஸ்ட்ல எப்படி இருக்கு, ப்ரெசென்ட்ல எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல புரிஞ்சுங்களா? பாஸ்ட்ல எப்படி இருக்கு, ப்ரெசென்ட்ல எப்படி யூஸ் பண்ணும், ஃபியூச்சர்ல எப்படி யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கு. 3 நம்மளுக்கு காலங்கள்லையும், பாஸ்ட்லையும் சரி, ப்ரெசென்ட்லையும் சரி, ஃபியூச்சர்லையும் சரி. புரிஞ்சுங்களா? சிம்பிள், எஸ், இந்த கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் and then perfect continuous. சரிங்களா? So first present tense, simple present tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense. ஓகேவா? ஸோ பாருங்க இதுல எப்படி எழுதணும், இதனுடைய verb form எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க கவனியமா. இதனுடைய verb form எப்படி இருக்கு? 3 forms இல்லையா? ஸோ present form, past form and then past participle form. ஸோ present form, past form and then past participle form. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கோ அண்ட் பாஸ்ட்ல எப்படி போகும்பா? வெயிட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல கான். வெரி குட். ஸோ அப்போ இது என்ன டைப் ஆஃப் வெர்ப்? எஸ், இது வந்துட்டு ஸ்பெஷல். எது கீழே வருதுமா? இர்ரெகுலர். இர்ரெகுலர் இதை பார்த்தோம் இல்லையா? ரெகுலர், இர்ரெகுலர். ரெகுலர்லாம் என்னென்ன? டீல முடிஞ்சிருக்கும், ஐஇடியில் முடிஞ்சிருக்கும், இடியில் முடிஞ்சிருக்கும். இதெல்லாமே ஸ்பெஷல் வெர்ப்ஸ். அதே சாரி, இதெல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ். அதே சமயத்துல இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன? எஸ், 3 டைப் இருக்கு. ஸ்ட்ராங்கு, வீக்கு, ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அப்போ ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. சாரி, ஸ்பெஷல் வந்துட்டு என்ன ஆகாதுமா? சேஞ்ச் ஆகாது. இது வந்துட்டு ஸ்ட்ராங். இது வந்துட்டு ஸ்ட்ராங் வேர்ப், ஸ்ட்ராங் இர்ரெகுலர் வேர்ப். ஸோ அப்போ ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்போ எல்லா காலத்துலையுமே என்ன ஆகும்? 3 காலத்துலையுமே என்ன ஆகும்? கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். வீக் அப்படிங்கிறது எனி டூ. ஸோ மோஸ்ட்லி எது? பாஸ்ட்டுக்கும் அந்த பார்ட்டிசிபிள்க்கும் தான் சேஞ்ச் ஆகும். அதே சமயத்தில் சேஞ்சே ஆகாது அப்படிங்கிறது ஸ்பெஷல். சரிங்களா? ஓகே, ரைட்டு, ரோட், ரிட்டன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரைட், ரோட், ரிட்டன் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கோயிங் டு சிப் ப்ரெசன்ட் டென்ஸ். உங்களுடைய அந்த கிராமர் மெட்டீரியலும் எடுத்துக்கோங்க, கையில் எடுத்துக்கோங்க. எதனா எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்துட்டு போர்டில் வருதுன்னா எடுத்து எழுதிக்கோங்க. அப்படியே மெட்டீரியல் செக் பண்ணிட்டே வாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசண்டா இருக்கிறது, நடந்துட்டு இருக்கிறது. சரிங்களா? அதாவது என்னன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத விட எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாறாது. ஒரு மாதிரி யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது எப்பவுமே சொன்னாலும் எப்படி சொல்லுவாங்க? ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறது, பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொட்டீனா இருக்கக்கூடிய விஷயம். யூனிவர்சல் ட்ரூத் மாற்றவே முடியாது. இந்த உண்மையை வந்து அழிக்கவே முடியாது, உலகத்துல இருந்து அழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்க விஷயம் யூனிவர்சல் ட்ரூத். வெல் ஃபியூச்சர் ஆக்ஷன் கண்டிப்பா இது நடக்கும், பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி கண்டிஷனல் சென்டென்சஸ் என்னப்பா? இஃப்ல ஆரம்பிக்கிறது, அதான் கண்டிஷனல். சரிங்களா? இஃப்ல ஆரம்பிக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இது நம்ம கொடுத்துருக்காங்களா? நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களா? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ I usually go to school at 9 a.m. I usually go to school at 9 a.m. அப்படிங்கிறப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் என்னமா? கோ தான். சரிங்களா? இதுக்கு எதுவும் அட்ஜசன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. இதெல்லாம் எதுவுமே அட்ஜசன்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வராது. ஸோ கோ தான். நெக்ஸ்ட் பாருங்க, யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு பாக்குறப்போ எப்பவுமே எந்த பக்கம் தான் உதிக்கும்? ஸோ ஈஸ்ட் சைட்ல தான். ஸோ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் ஆகிறது, சன் செட்ஸ் அட் வெஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த யூனிவர்சல் ட்ரூத். அதாவது the world's highest peak is மவுண்ட் எவரெஸ்ட். சரிங்களா? இதெல்லாம் யூனிவர்சல் ட்ரூத். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி சொல்லப்படுதுமா?
என்ன டென்ஸ்ல சொல்லப்படுது? சிம்பிள் present டென்ஸ்ல. அடுத்தது வந்துட்டு வெல் பிளான்டு ஃபியூச்சர். பாருங்க, the school reopens on June 3rd. The school reopens on June 3rd. பிளான் பண்ணப்பட்ட விஷயம் தான். ஸோ திஸ் should be in simple present. Simple present. Simple present. ஸோ ஹேபிச்சுவலா நடக்கக்கூடிய விஷயம், யூனிவர்சல் ட்ரூத். அதுக்கப்புறமா என்னப்பா? well planned future things and then conditional. If you work hard, you will pass. நீ நல்லா ஒர்க் பண்ணனா, ஹார்ட் ஒர்க் பண்ணனா நீ கண்டிப்பா பாஸ் பண்ணுவ அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ அப்போ if அப்படிங்கிறது என்னது? கண்டிஷனலா வர்றது. கொஞ்சம் கண்டிஷனல் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிஷனல் கிளாஸஸ். ஒரு சென்டென்ஸ்ல நிறைய கிளாஸஸ் இருக்கலாம். ஒரு சென்டென்ஸ்ல நிறைய கிளாஸஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போட ஆரம்பிக்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ ஒர்க் ஹார்ட், ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய verb என்னவா இருக்கு? பட். அவ்வளோதான். ஸோ யூ வந்திருக்கிறதுனால என்னமா? யூ ஒர்க் தான். சரிங்களா? இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். இந்த இடம் மென்ஷன் பண்றாங்களா? இதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் தான். சரிங்களா? ஸோ அது வந்து என்னன்னா சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் ப்ரெசன்ட். வேற என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரமாட்டிக் நரேட்டிவ். எப்பவோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஹிஸ்டாரிக்கலா எப்பவாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை இப்ப சொல்ற மாதிரியே தான் என்ன பண்ணுவாங்க? நரேட்டர் எழுதுவாங்க. நரேட்டர் சொல்றப்பவா இருக்கட்டும், இப்ப நீங்க யாராவது கிட்ட ஏதாவது சொல்றப்பவா இருக்கட்டும், அது எப்படி சொல்ற மாதிரிதான் இருக்கும்? சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்ற மாதிரிதான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் நரேட்டிவ் பண்றது. அதே மாதிரி டிராமாட்டிக்கா இருக்கக்கூடிய விஷயம், இந்த நாடகம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை எதுலதான் சொல்லுவாங்க? சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் சொல்லுவாங்க. சரிங்களா? நீல் ஆம்ஸ்ட்ராங் walks on the moon and he knows he is the first human being to do so. ஸோ இப்போ இந்த இடம் எங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் walks. அந்த walks இடம் தான் என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் verb. அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்லப்படுது. பாருங்க, எக்ஸ்க்ளமேட்டரி. So beginning with here and there to express what is actually taking place in the present. Example, here comes the hero. So any word which is starting like here, that comes the hero, here comes the hero. புரிஞ்சுங்களா? That's the goal. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி சொல்றாங்க? இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்க்ளமேட்டரியா சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கெல்லாம் எப்படி சொல்லணும்பா? சிம்பிள் ப்ரெசன்ட். சில விஷயம் ஞாபகப்படுத்திக்கோங்க. நேற்று ஆர்டிகல்லையும் நிறைய ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம், வேற ப்ரொபோசிஷன்லயும் பார்த்தோம். இன் எதுக்கு வரும்? எங்க சொல்லணும்? மந்த்துக்கு. அது எப்படி நீங்க சொல்லலாம்? சட்டை பீரியட் ஆஃப் அது அடுத்ததாக ஒரு மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டா இல்லை அப்படின்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட்டா பேசுறப்போ அதெல்லாமே என்ன சொல்லணும்? இன் சொல்லணும். அட்டு கரெக்டாக தெரியும், ஸ்பெசிஃபிக் டைம் எனக்கு தெரியும், ஷார்ட்டைனா எனக்கு தெரியும் அப்படிங்கிறது எல்லாமே அட். சரிங்களா? அட் இந்த ஈவினிங் சொல்லலாம். சரிங்களா? இந்த ஈவினிங், இந்த ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சாப்பா? ப்ரெசன்ட் புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போயிடலாமா? கீவேர்ட்ஸ் பார்த்துருங்கப்பா. கீவேர்ட்ஸ் மோஸ்ட்லி இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்வேஸ் எப்படி ஆரம்பிக்கும், ஒரு சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்துக்கோங்க. ஆல்வேஸ், ஆஃபன், ரேர்லி, ஃப்ரீக்வென்ட்லி, ஜெனரலி, சம்டைம்ஸ், யூஷுவலி, நெவர், occasionally, every day, once a week, whenever I go to school, I have my raincoat with me. So, whenever I go to school, go down. So, I அப்படிங்கிறது singular form. So, it should be expressed as with only go. Go down. Goes வராது. முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஓகே, கவனிச்சுக்கலாம். சரி, இது எப்படிப்பா ஒர்க் ஃபார்ம் வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்துட்டு பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்மளுடைய இதுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கிறப்போ வேர்ப் வந்து எப்படி இருக்கணும்? ப்ளூரலா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
சப்ஜெக்ட் வந்துட்டு ப்ளூரலா இருக்கிறப்போ வேர்ப் வந்து ப்ளூரலா இருக்காது. அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கிறப்போ வேர்ப் வந்து வித் எஸ் இட் வில் பி இன் ப்ளூரல் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சிங்குலர் ஹி ஷீ இட் வித்தவுட் ஐ, அதாவது ஐய தவிர்த்து அப்படின்னு சொல்றாங்க. வேர்ப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, பிளஸ் எஸ், அதாவது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கும். ஹி கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ். புரிஞ்சுங்களா? எக்ஸாம்பிளுக்கு கோஸ். ஓகேவா? அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம் வி. இதெல்லாம் வி, யூ, தே. ப்ளூரல் ஃபார்ம்ல ஐ வராது, பட் இட் இஸ் அன் எக்ஸெப்ஷனல். ஓகேவா? இட் இஸ் அன் எக்ஸெப்ஷனல். ஸோ வி, யூ, தே, ஐ. ஈவன் யூ அப்படிங்கிறதும் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, தனியா இருக்கிற நபரையும் நம்ம யூ ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ பாலாஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூ பீப்புள். இப்போ நான் அப்படி யூ பீப்புள்னு சொல்றப்போ நீங்க எல்லாருமே தான். ஸ்பெசிஃபிக்கா யூ அமலா அப்படின்னு சொல்றப்போ சிங்குலர். புரிஞ்சுங்களா? இப்போ அது ரெண்டு தரப்புலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ வி, யூ, தே அண்ட் ஈவன் ஐ அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுதுமா, வித்தவுட் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ வெறும் சிங்குலர் தான். இதெல்லாம் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் எப்பவுமே ஞாபகத்துக்கு இருக்கணும். இது நீங்க டே டு டே லைஃப்ல பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே இது வந்து என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா பேச்சு வழக்கிலே வந்துடும். ஓகே. ஸோ மோகன் டிரைவ்ஸ் அ டாக்ஸி. ஸோ மோகன் அப்படிங்கிறது என்னப்பா, மோகன்ங்கிறது என்னது சொல்லுங்க மதிவானன். வெரி குட், சிங்குலர். மோகன் அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ verb வந்துட்டு with s அப்படின்னு சொல்லப்படுது. ப்ளூரலுக்கு we go to the temple daily. ஸோ we plural. ஸோ என்ன வருதுமா, go. வெறும் go தான். ஸோ these are all very simple. Next, present continuous tense. Present continuous tense. An action that is going on in the present, an action that is planned or arranged to take place in the near future. ஸோ எதெல்லாம் வந்து present continuous ன்னு சொல்றாங்க, an action that is going on in the present. இப்போ at present அது போயிட்டு இருக்கு. The class is going on. The class is going on. ஸோ அப்போ அப்படிங்கிறதெல்லாம் என்னதுப்பா, present. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, that is planned or arranged to take place in the near future. அடுத்த இமீடியட்டா நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் எதுதான், present continuous tense. present continuous இதுக்கு உண்டான verb form. இதுல நம்மளுடைய மெட்டீரியலையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் பிளஸ் am இல்லைன்னா is இல்லைன்னா are பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்மோட வரணும். ஓகேவா? இங்கேயும் பார்த்துங்க, am இல்லைன்னா is இல்லைன்னா are பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி, verb பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ சிங்குலர் ப்ளூரல் அதே தான். சிங்குலர் அப்படிங்கிறப்போ he, she, it, except I என்ன வரணுமா, is பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? சிங்குலர் அப்ப இங்க என்ன வரணும், எஸ். ஆனா முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் பிரசன்ட்க்கு என்ன பார்த்தோம், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் verb பார்த்தோம். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. ஹெல்பிங் verb நம்ம என்ன போடுறோம், இது வந்து ஹெல்பிங் verb என்னவா போடுறோம், எஸ், வெறும் எஸ். சரிங்களா? அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்முக்கு we, you, they இன்க்ளூடிங் ஐ, எக்ஸெப்ஷனல் கேஸ். ஸோ இன்க்ளூடிங் ஐ இதெல்லாமே என்னதுமா, ஆர் verb plus ing. ஐக்கு verb plus ing. ஓகேங்களா? ஒரு வேர்ட் கடைசியா கொடுத்தா அதுக்கு உண்டானது எல்லாம் எழுதிடுவீங்களா, டக்குன்னு பார்த்துருவோமா? சரியோ. ஆனா நம்மளுடைய இதுல நிறைய நுணுக்கங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. To express an action in progress at the time of speaking. இப்போ பேசிட்டு இருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஓகேவா? இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு, இதெல்லாமே என்னப்பா, present continuous tense. ஓகேவா? To express a temporary action that may not be actually taking place at the time of speaking. முன்னாடி நம்ம பார்த்தது தான், நியர் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா, my sister is reading Pickwick papers. My sister is reading Pickwick papers. ஆக்சுவலி அதுவும் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். புரிச்சுங்களா? அவங்க ரீட் பண்ணாமலும் இருக்கலாம், பட் நியர் ஃபியூச்சர்ல அவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் இமீடியட் பிளான்ஸ். ஐ எம் லீவிங் ஃபார் இங்கிலாந்து டுநைட். ஐ எம் லீவிங் ஃபார் இங்கிலாந்து டுநைட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் என்னதுமா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இங்கே என்னப்பா, அதேதான், ஐ எம் லீவிங் ஃபார் துபாய்
this evening and then he is playing now. இது நம்ம present நடந்துட்டு இருக்கு. இது என்னது near future. today இன்னைக்கே நடக்க போற ஒரு விஷயம். அடுத்தது they are thinking, you are reading, and then இதோட keywords வந்துட்டு now, at present, at the moment, while ஏதோ வேர்ட் சொல்லுங்க பார்ப்போம். ஐ மீன் while ஏதோ சென்டென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நீ அது வந்து கொஞ்சம் பாஸ்ட்லயும் கொண்டு சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டு தான். while I'm writing, அது பாஸ்ட்ல வருது. இது ஆக்சுவலி இது கொஞ்சம் வந்து பாஸ்ட் டென்ஸ் கூட கனெக்டட் ஆகி தான் வர மாதிரி. while வந்து கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸ் கூட கனெக்டட் ஆகி தான் வர மாதிரி. ஓகே, ட்ரை இட் அண்ட் at the moment. at the momentல எத்தனை இல்லடா இது அர்த்தினி while விட்டுட்ட. while வந்துட்டு it will be most connected with past tense. past tense கூட கனெக்ட் ஆகி தான் அது வரும். at the moment சொல்லுங்க. we are listening. we are listening at the moment. எங்க வேணா யூஸ் பண்ணுங்க. at the moment இனிஷியலா தான் வரணும் அப்படிங்கிறதுலாம். we are listening at the moment. okay, இது present perfect tense. present perfect tense. an action just completed. எப்படி கண்டினியூஸ் வந்துட்டு நியர் ஃபியூச்சர்ல, அதாவது இன்னைக்கு சாயந்தரம் அது நடக்க போகுது. tonight I'm going for a dinner. அப்படிங்கிறது என்னதான்ப்பா சொல்லுங்க. present continuous tense. கவனிங்க கொண்டு வாங்க. நீங்க கவனம் இருக்கு, ஆனா நான் சொல்ற இடத்துல வந்துட்டு வரமாட்டேங்குது. ஸோ இப்போ டுடே ஐ எம் கோயிங் அவுட் ஃபார் அ டின்னர் அப்படின்றது என்னது? I'm going out for a dinner. I'm going அப்படிங்கிறது என்னது? அப்படிங்கிறது சிங்குலர் ஹெல்பிங் verb. அதே சமயத்துல கோயிங் அப்படிங்கிறது present continuous. அதாவது இன்னைக்கு நைட் நடக்க போகுது. இதெல்லாம் வந்துட்டு என்னப்பா நியர் ஃபியூச்சர். இது காலையில முடிஞ்சிருக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். காலையில முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 2 hours முன்னாடி, சம்திங் லைக் தட். புரிஞ்சுங்களா? ஸோ இப்பதான் முடிஞ்சிருக்கும். an action that occurred something ago but at a time that is not indicated. ஸோ டைம் இண்டிகேட்டட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுக்கு நம்மளோட எதுல இருக்கு பாருங்க. எஸ், present perfect tense. ஸோ இப்போ இதனுடைய verb form பார்த்துடலாம். verb form பார்த்துருங்க. என்ன வரும்? have, has plus past participle form of verb. That is very very important. ஸோ 3 ஃபார்ம்ல இருக்கு இல்லையா? ஃபியூச்சருக்கு இருக்கா? ஃபியூச்சருக்கு சொல்லுவோமா? அதெல்லாமே வில்னு வருமா? ப்ரெசென்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் என்ன சொல்றோம்? ப்ரெசென்ட்டுக்கு ரைட்டு, பாஸ்ட் டென்ஸ்க்கு ரோட்டு, அதே சமயத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன் சொல்றோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் ஒர்க். சரிங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் ஒர்க். ஸோ ஐ அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன வருங்கிறாங்க? ஹேவ் வரும்னு சொல்றாங்க. அப்போ ஐ இங்கே வந்துட்டு எப்படி நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்த்தோம், அது ஒரு ப்ளூரல் ஃபார்மா நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா? சேம் வே அதே மாதிரி இங்க வந்துட்டு நம்ம அந்த ப்ளூரல் ஃபார்மா தான் பார்க்கணும். ஹேவ் அப்படின்றது. சிங்குலர் வந்துட்டு ஹேஸ், சிங்குலருக்கு வந்துட்டு ஹேஸ், ஹி ஹேஸ், ஷி ஹேஸ். புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ அப்போ வந்துட்டு ஹி, ஷி, இட் இதெல்லாமே எக்ஸப்ட் ஐ இதெல்லாமே என்னமா ஹேஸ் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb and then be, you, they, I வந்து have plus participle verb. சரிங்களா? இப்போ நம்மளோட இதுவும் பாருங்க. ஓகே, நம்மளோட இதுவும் பாருங்க. இது எப்படி வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம்? உங்களுக்கு சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் தி present perfect tense அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா கொடுத்திருக்க வாக்கியம் வந்து என்னவா இருக்கு,
அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அது வந்து சிம்பிள் பர்ஃபெக்ட்டா அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ சிம்பிள் பர்ஃபெக்ட்டா, சரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டா, இல்ல அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா அப்படிங்கிறது கூட கேட்கலாம். ஸோ அப்ப அதுல கொஞ்சம் குழப்பம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட் ஷுட் ஹேவ் த ஹெல்பிங் வெர்ப்ஸ். ஹெல்பர் வெர்ப்ஸ் வந்து என்னவா இருக்கணும்னா, ஹேவ் ஹாஸ வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எது? இது வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஹேவ் ஹாஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். டு எக்ஸ்பிரஸ் ரீசன்ட் ஆக்ஷன், ரீசன்ட் பாஸ்ட் ஆக்ஷன் whose time is not given and not definite. Time கொடுக்கப்பட்டிருக்காது. To express the past action which happened past provided the action could be repeated in the present. So அது திருப்பியும் வந்துட்டு என்ன ஆகலாம், வரலாம், ப்ரெசென்ட்டுக்கும் வரலாம், பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, ஐ ஹவ் டன் த ஜாப். ஐ ஹவ் டன் த ஜாப். ஓகேவா? ஐ ஹாவ் டன் த ஜாப். அந்த ஹேவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கீவேர்ட் மாதிரி. ஹேவ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட் மாதிரி. அடுத்தது இங்க பாருங்க, திருப்பியும் வந்துட்டு ப்ரெசென்ட்ல வந்துட்டு இந்த ஜாப் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க பாருங்க. ஷானி ஹாஸ் ரிட்டன் அ நம்பர் ஆஃப் புக்ஸ். ஷானி அப்படிங்கிறது ஒரு பர்சன், ஹாஸ் ரிட்டன் அ நம்பர் ஆஃப் புக்ஸ். சரிங்களா? ஹாஸ் ரிட்டன் அ நம்பர் ஆஃப் புக்ஸ். ரிட்டன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். புரிஞ்சுச்சுங்களா? ஓ, ஸோ இங்கே பாத்துருங்க, she has gone out now. சரி, gone out now. ஸோ இங்க வந்துட்டு gone. ஸோ she அப்படிங்கிறதுனால has singular form. He has passed. He has passed. Verb வந்து இங்க என்னது? Regular verb. சரிங்களா? Regular verb. ed யோட முடிஞ்சு. They have played. They have played. ஓகேவா? Have played. We have played. இதுக்குண்டான keywords வந்துட்டு already, just, just now, so far, not yet. Not yet, he has completed the work. He has, sorry, not yet, he has completed the work. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். சோஃபார்ல ரைட், சோஃபார்ல சோஃபார்ல ஃபர்ஸ்ட் டே போட்டு சொல்லுங்க. இனிஷியலாவே சோஃபார் போட்டு சொல்லுங்க. So far you have done this job. So far you have done this job. இது வரைக்கும் நீ ஏன் பண்ணிட்டு இருந்த? So far you have done this job. அடுத்தது present perfect continuous. Present perfect continuous tense. An action which began past, which continues up to the present and which may extend into the future. So என்னமா, அதாவது ஒரு 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 ஆக்ஷன், ஒரு விஷயம் நடந்தது, பாஸ்ட்ல இருந்து இப்போ ப்ரெசென்ட்ல வந்து ஃபியூச்சருக்கும் போகுது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இருக்க விஷயம்லாம் என்னது? வாட் இஸ் இட்? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சருக்கு போகுதுங்கிறதுனால கண்டினியூஸ். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பாருங்க, கிராமர் இதுல பாருங்க. என்னோட ஒர்க் ஃபார்மும் பார்த்துருங்க அப்படியே. To show an action which began at some time in the past and it's still continuing in the present and still continuing in the present. They have been building the bridge for several months. They have been building the bridge for several months. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இங்க யார் வருவாங்க அப்படின்னா, be form verbs வந்துட்டு been அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பர்ஃபெக்ட் இல்லையா? பர்ஃபெக்ட் இல்லையா? பர்ஃபெக்ட்னா என்னவா வரணும்? பீக்கு என்ன? அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்னமா? been. சரிங்களா? So have, has plus been plus verb plus ing. So இந்த have, has அப்படிங்கிறது இப்போ what? ப்ரெசண்ட்டுக்கு. இந்த been வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு. அதே மாதிரி, அதாவது பர்ஃபெக்ட்டுக்கு சொல்ல வரேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு இந்த verb plus ing அப்படிங்கிறது கண்டினியூஸ். சரிங்களா? ஸோ அதே போலதான் எல்லாமே சிமிலரா இருக்கும். இங்க வந்துட்டு he, she, இதுக்கு என்ன? has, been plus verb plus ing. இங்கம்மா be, they, and then you, I. இதுக்கு have plus been plus verb plus ing. சரிங்களா? பாப்பமா? ஓகே. So I have been studying in the school since 2002. I have been studying in the school since 2002. இதுல since வரும். சரியா? இதுல வந்துட்டு என்ன வரும்பா? since வரும். இந்த since வர்றது, அப்புறம் have beenல இருக்கா இல்ல had beenல இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்.
இப்ப இதுவே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் இன் ஸ்கூல் சின்ஸ் 2000. என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா சரி ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் த பாஸ்ட் 1 hour. ஓகேவா ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங். ஹி ஹேஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் 7 AM. நம்ம டெண்டுல்கர் எடுத்துக்கலாம். He has been playing, Tendulkar has been playing since 7 AM. ஓகேங்களா கீவேர்ட்ஸ் வந்துட்டு since, for, சரிங்களா since, for. ஸோ since வந்துட்டு இங்கே வருது, for வந்துட்டு இங்கே வருது, since. ஓகேவா இதெல்லாமே இதனுடைய கீவேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கோயிங் பாஸ்ட் டென்ஸ்னா புரிஞ்சிருச்சா? கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு வேர்ட் கொடுப்பேன், ஐ மீன் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அது எல்லா ஃபார்ம்ஸுமே ட்ரை அவுட் பண்ணிங்க. இந்த பர்டிகுலர் எவ்வளோப்பா 12 இல்லையா, இந்த 12 ஃபார்ம்லையுமே ட்ரை பண்ணிப்பார். ஸோ சிம்பிள் பாஸ்ட். இப்போ பாஸ்ட் டென்ஸ் போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் an action which took place in the past. டோட்டலாகவே பாஸ்டில் தான் இருக்கும். எதுவுமே ப்ரெசன்ட் கூட கனெக்டடாகவே இருக்கவே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டலாகவே என்னவா இருக்கும்பா பாஸ்டில் தான் இருக்கும். எஸ் வேர்ப் ஃபார்ம் பாருங்க. ஸோ வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து இதனுடைய அது கொடுக்கல, நம்மளுடைய புக்லேயே நம்ம பார்த்துக்கலாம். என்ன கொடுத்துருக்குமா? எஸ் என்ன கொடுத்துருக்கு? சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் இந்த பாஸ்ட். வேர்ப் இந்த பாஸ்ட் தான், பார்ட்டிசிபிள் எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா பார்ட்டிசிபிள் கிடையாது, பாஸ்ட் தான். ஸோ he wrote a letter. அதே மாதிரி இங்கே பாருங்க he went to Madurai yesterday. I bought this car last week. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ஃபைண்ட் அவுட் தி ஆட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ டென்சஸை கொடுத்துட்டு தப்பா கொடுக்கலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற இடத்துல பாஸ்ட் பார்ட்டிகுலர் கொண்டு வந்து போட்டுருவாங்க, கண்டுபிடிக்க முடியாது தப்புனால. ஸோ அதனால நம்ம வந்துட்டு எதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும், அது வேர்ப் ஃபார்ம்ஸ் 3 டென்ஸ்லயுமே வருது இல்லையா? என்னப்பா ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபலோடைய வேர்ப் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் he gone to Madurai yesterday. கானுங்கிறது என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். பட் நம்ம நல்லாவே வந்துட்டு எதை புரிஞ்சிருந்துருக்கணும், ப்ரெசண்டா பாஸ்ட்ல இருக்கா பிபில இருக்கா? பிபின்னு என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஐ காட் திஸ் கார் லாஸ்ட் வீக். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த இது பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், வீக் வேர்ப்ஸ் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்லையும் ஒரே இதுதான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் ஒரே இதுதான். சரிங்களா? அப்போ அதுல வந்து கொஞ்சம் மெனக்கட்டுற மாதிரி இருக்கும், அந்த இடமும் கொஞ்சம் நமக்கு மெனக்கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளை பிக் அவுட் பண்ண சொல்ற மாதிரி கூட இருக்கும். சரிங்களா? கீவேர்ட்ஸ் வந்துட்டு எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டே போகணும். ஓகேவா? சரி இங்க நம்மளுடைய நோட் பாருங்க. To express an action completed in the past, she left the college last year. லீவுக்கு என்னென்னப்பா அதனுடைய டென்சஸ்? லீவ் லெஃப்ட் தான். லீவ் லெஃப்ட் தான். சரி. To express a past habit, habitual actions-க்கு simple present. past habit ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இப்ப விட்டுருக்கலாம், அதெல்லாம் என்னப்பா சிம்பிள் பாஸ்ட். அதுவும் பார்த்துக்கோங்க. எவ்ரி மார்னிங் காந்திஜி went for a walk. இப்ப அவர் போறது இல்லை. சரிங்களா? எவ்ரி மார்னிங் காந்திஜி went for a walk. இங்க அபத்தமா என்ன வரக்கூடாது, gone for a walk அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. went for a walk தான் கரெக்ட். To express an action which occurred in the periods of time in the past. The teacher taught but the boys schooled. சரிங்களா? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, பட் ஆனா பசங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, ஏமாத்துறது. யாரையும் ஏமாத்திருக்காங்க, டீச்சரையும் ஏமாத்திருக்காங்க, அவங்களையும் அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. To express an action which occurred in a periods of time in the past. எப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கிற ஒரு விஷயம் சிம்பிள் பாஸ்ட். அடுத்ததுமா பாஸ்ட் கண்டினியூஸ்.
an action has going on some time in the past. நல்லா புரிஞ்சுக்கணும். இது முடிஞ்சிருச்சு. இன்னும் கண்டினியூஸ்ல சொல்லுவாங்க. பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க, was இல்லைன்னா where, அங்க என்ன பார்த்தோம்? is, are. ஸோ isக்கு was, areக்கு where. ஸோ was, where, and then verb plus ing. I and singular subject, plural subject என்ன வருது? where. ஐக்கும் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கும் was verb. ஸோ அதே போல் தான், சரிங்களா? ஆனா இங்க ஐ வந்து எங்க வந்துச்சு? மேல வந்துட்டாங்க. அதே அதனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனா இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல அப்படி கிடையாது. பாஸ்ட் டென்ஸ்ல பார்ப்போம். and then நம்ம கண்டிஷன்ஸ் பாருங்க, நோட்ல பாருங்க. to denote an action going on at some time in the past. to denote an action going on some time in the past. I was reading a novel. ஒரு விஷயத்த சொல்றப்போ when I was reading the novel, ஏதோ அடுத்து சொல்லுவீங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்த முடிச்சிருச்சு, அது ஸ்டில் கண்டினியூஸ் கிடையாது. பட் நரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தங்க கிட்ட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு இருக்கும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி. ஓகேவா? ஓகே. அடுத்தது டு எக்ஸ்பிரஸ் அ கண்டினியூஸ் ஆக்ஷன் இன்டரப்டட் பை another action with a simple past tense. So while I was planning to go out, my friend dropped in to see me. ஓகேவா? ஸோ என்னப்பா டவுட்டா? சொல்லுப்பா, என்னாச்சு? கிருஷ்ணவேணியா, சொல்லுங்க. டவுட் கிளியரா? எஸ். அதாவது என்னன்னா, இப்ப இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்கு இன்னொரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் புரிஞ்சுங்களா? அதாவது கிளாஸா பிரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, while I was, நான் சொன்னேன் இல்லையா, while வந்துட்டு மோஸ்ட்லி எங்க தான் வரும்? பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும். ஸோ அப்ப அந்த பர்டிகுலர் கீவேர்டு அழிச்சிடுங்க. while மோஸ்ட்லி எதுக்கு தான் வரும்? பாஸ்ட்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் சொல்றதுக்கு, நடந்த விஷயத்த சொல்றதுக்கு, அப்ப வந்துட்டு it will be in continuous. while I was going to school, I met him. அப்படிங்கிறது என்னப்பா? I met him அப்படிங்கிறது என்னது? சிம்பிள் பாஸ்ட். மீட்டுக்கு என்னென்ன சொல்லுங்க? meet, met. This is weak verb. irregularல வரக்கூடிய weak verb. So while I was going to school, while I was going to college, I met. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ அதே போலதான் while I was planning to go out, my friend dropped in to see me. அப்படின்னு என்ன? என் ஃப்ரெண்டு என்னை பார்த்தாங்க. dropped inனா இறங்கி பார்த்தாங்க, இல்லைன்னா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். and then it also used with always, continually, etc. for the persistent habits in the past. அதான் முன்னாடி பண்ணியிருக்கோம், முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் மாதிரியே ஒரு ஹேபிட் வந்து நான் கடைசியா பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் இங்கேயும் என்ன வருது? கண்டினியூஸ் வருது. பாஸ்ட் கண்டினியூஸ் வருது. she was always crying. இந்த பொண்ணு எப்பவுமே நான் என்ன பண்ணிட்டு இருக்கு? அழுதுகிட்டே இருக்கு அப்படி. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? when I saw him, he was plowing the field. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா சிம்பிள் பாஸ்டோட ஒரு கிளாஸ் இருக்கும், பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ he was plowing the field. இப்ப இதுல எது முக்கியமான சென்டென்ஸ்? இதுதான். he was plowing the field தான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது. என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சாமா புரிஞ்சா? என்ன மதிவான புரியலையா? புரிஞ்சிச்சு இல்லையா? இது என்னப்பா? சொல்லுங்க அபிநயா, இது என்னவா? இது எதை எக்ஸ்பிரஷன் பண்ணுது? இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். இது சிம்பிள் பாஸ்ட். வா கவனிங்கம்மா, இது சிம்பிள் பாஸ்ட்மா. இது என்னமா? பாஸ்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னாலே என்ன அர்த்தம்? ஐஎன்சி. ரொம்ப சிம்பிள் தான். உயிரை கஷ்டப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கெல்லாம் இதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு நிறைய ஃபார்முலா க்ளூஸ் மாதிரி வச்சு நீங்க அதை வந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னாலே போதும். என்ன எக்ஸப்ஷனல் கேஸ் இந்த ஐ வருது இல்லையா, ப்ரெசென்ட்ல ஒரு மாதிரி அதை ஆக்ட் பண்ணுது இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட வரும். கண்டினியூஸ் மோஸ்ட்லி பேசுறப்ப யார் கூட வருவா? சிம்பிள் பாஸ்ட் வருவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாவும் வருவாங்கப்பா, தனியாவும் வருவாங்க. அதான் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தீங்க? ஹேபிச்சுவலா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்துட்டாங்க, பாஸ்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப கிடையாது. என்னது? ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தையோட வரும். கண்டினியூலி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையோட வரும். He was always praying. Okay. அடுத்தது past perfect. The perfect. Perfect. இதையும் எழுதிக்கோங்க. Always. Past perfect tense. Perfect என்னது? PP. PP form of verbs. So, an action in the past which had been completed before another action was started. ஒரு ஆக்ஷன் இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் டோட்டலாக ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறது என்னதுமா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கண்டிஷனல் சென்டென்ஸும் இருக்கு. ஸோ இங்கே பார்ப்போம். இங்கே முக்கியமாக என்ன வரும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேடு வரும். அண்ட் தென் இது என்ன வரும்? கண்டினியூஸ் தான் பீன் வரும். சரிங்களா? கண்டினியூஸ் தான் என்ன வரும்? பீன் வரும். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? had plus PP form of verb. had plus PP form of verb. ஸோ இப்போ சிங்குலர் அப்படின்னா he, she, it plus PP. அதே மாதிரி ஐக்கு ப்ளூரலுக்கு ஐ had தான். ஸோ இங்கே have வரமாட்டாங்க. சரியா? எல்லாத்துக்குமே ஒரே என்னது? ஒரே had தான். ஓகேவா? ஸோ he, she, it, I, we, you அது எல்லாத்துக்குமே என்னதான் வரும்? had தான். ஸோ பார்க்குறப்போ when I reached the station, the train had left. He would have missed the bus if he had not hurried. ஸோ இப்போ if clause வர்றதுனால என்னமா? கண்டிஷனல் சென்டென்ஸ் கூட வர்றதும் அப்படின்னு முன்னாடி எது கண்டிஷனல் சென்டென்ஸ் பார்த்தோம்? சிம்பிள் ப்ரெசன்ட். அதே மாதிரி இங்கேயும் வருது. எதுக்கு? எஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் பார்க்கலாம். இவங்க கொடுத்துருக்காங்க நம்மளோடதுல. I met my friend in Bombay 1982. I had seen him last 5 years before. இது எப்படி தமிழ்ல சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். அதாவது எப்படி சொல்லலாம்னா, லாஸ்டா 5 years முன்னாடி என் ஃப்ரெண்டை 1982 சரிங்களா? முடிஞ்சிருச்சு எல்லாமே. அந்த ஆக்ஷன்ஸு அந்த பர்டிகுலர் ஒர்க் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்பெஷல் நோட் பாருங்க. இஃப் 2 actions are concerned in the past, then the earlier action is to be in the past perfect, other one simple past. ஓகேவா? முன்னாடி பார்த்தது இல்ல, முன்னாடி பார்த்ததுலயும் சிம்பிள் பாஸ்ட் வராங்க. ஆனா அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளா பர்ஃபெக்டா கிடையாது, பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான். புரிஞ்சுச்சுங்களா? ஆனா இங்க வந்து எப்படி இருக்கு? இங்க வந்து என்ன மாதிரி இருக்கு? பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கணும், அதே சமயத்துல ஒரு சிம்பிள் பாஸ்ட் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆஃப்டர் ஷி ஹேட் டேக்கன் ஹர் லஞ்ச் ஷி வென்ட் டு த தியேட்டர். இப்போ எதுன்னு சொல்லுங்க. ஆஃப்டர் ஷி ஹேட் டேக்கன் ஹர் லஞ்ச் she went to the theater. She had taken past perfect. She went to the theater simple past. Special note 2 பாருங்க. Past perfect is never used with adverbs of past time, but simple past is used. என்ன சொல்றாங்கப்பா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு என்ன வராது? அட்வர்ப்ஸ் வந்துட்டு பாஸ்ட் டைம்ல இருக்கக்கூடியதா இருக்காது. பட் ஆனால் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், I had met him yesterday. I had வராதுன்னு சொல்றாரு. சரிங்களா? இதுல எதுப்பா அட்வர்பு? எதுமா அட்வர்பு? ஆடா yesterday. What is adverb which qualifies verb? இப்போ yesterday எதை குவாலிஃபை பண்ணுது? மீட் பண்ணது.
சரிங்களா? மீட் பண்ணதை வந்துட்டு குவாலிஃபை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் எஸ்டர்டே தான் வந்து என்னது அட்வர்ப். ஸோ இப்போ அட்வர்ப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? அது ஓகேமா, வேர்பை குவாலிஃபை பண்ணுது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்துட்டு அட்வர்ப்ஸ் இருக்காது. எப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஐ மெட் ஹிம் எஸ்டர்டே, ஐ ஹேட் மெட் ஹிம் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வாக்கியங்கள் இருந்துச்சுன்னா திஸ் அன் இன்கரெக்ட் ஆப்ஷன், இன்கரெக்ட் சென்டென்ஸ். மோஸ்ட் இப்படிதான் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல வச்சு கேட்பாங்க. எரர்ஸ் ஸ்லாட் பண்றது, ஸ்பாட் அவுட் பண்றது, இல்ல அப்படின்னா வேற மாதிரி என்ன கொஸ்டின்ஸ் இருக்கலாம் அப்படின்னா கரெக்ட் ஒன்னை கண்டுபிடிங்க, ஆட் ஒன்னை கண்டுபிடிங்க, இல்ல இன்கரெக்ட் ஒன்னை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்போம். டென்சஸும் இதுதான் வச்சு நம்மள சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன வராது? அட்வர்ப் வரும்போது சிம்பிள் பாஸ்ட் தான் வரும். அட்வர்ப் எப்பவுமே சிம்பிள் பாஸ்ட் தான். பாஸ்ட் கூட வராது. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். Shall we move? Past perfect continuous tense. An action continued in the past. An action continued in the past. சரிங்களா? இது பார்ப்போம். He had been writing a letter. He had been writing a letter. So, had been. Anything which is in continuous அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே என்ன வரணும்? that two in பர்ஃபெக்டா இருக்கிறப்போ பீன் வரணும். பி உடைய ஹெல்பிங் வேர்ப்ஸ், அதாவது பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் உடைய பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். இருந்துச்சுங்களா? என்ன வரணும்? பீன் வரணும். ஸோ அப்போ he had been பிளஸ் verb பிளஸ் ing. ரைட் அப்படின்னுச்சா ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி வரும். சிங்கிள் ஃப்ளூல இருக்க வந்துட்டு எப்படி இருக்கணும்ப்பா? he had தான், she had தான், it had, I had, we had, you had, they had, இது எல்லாமே had தான். had been verb plus ing. He had been working for several days before I met him. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. So when she came to meet me in December 1980, I had already been waiting for her 3 years. சரியா? இந்த மாதிரிலாம் ரொம்ப நுணுக்கமா பேசுறதெல்லாம் ரொம்ப இதுதான். பட் என்ன சொல்றாங்கப்பா? நான் அவளை டிசம்பர்ல 1980 டிசம்பர்ல மீட் பண்ண வர்றப்போ, அவ என்ன மீட் பண்ண வர்றப்போ நான் ஆல்ரெடி 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா முடிஞ்சிருச்சு, அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்ப கண்டினியூவெல்லாம் இல்லை. ஆனா அப்ப என்னவா இருந்துச்சு? அது கண்டினியூவிங்கா இருந்திருக்க மாதிரி சொல்றோம், நரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு சின்ஸ் denotes a particular point of time, for denotes a period of time. சின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1980. ஸோ அப்போ எனிதிங் வந்துட்டு சின்ஸ் யூஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அது எதை சொல்ற மாதிரி இருக்கு? பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஃபார் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடை சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப பார்த்தோம் இல்லையா? வந்துட்டு பர்டிகுலரா இருக்கு. இன்னும் வந்துட்டு சம் பீரியட், அது எந்த டைமா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா? சரி, சிமிலர் வே சின்ஸ் ஃபார் வந்துட்டு அந்த மாதிரின்னு சொல்லுவோம். ஸோ சின்ஸ் லாஸ்ட் மண்டே ஃபார் 2 years. 2 years அப்படிங்கிறது எந்த நாள் வேணா இருக்கலாம், எந்த மந்தா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் 2 days. இந்த 2 daysலயும் ஈவினிங்கா எத்தனை மணிக்கு வச்சுங்களா? அதெல்லாம் இருக்கு. ஃபியூச்சர் போயிடலாமா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். So simple future tense, the action that will be going on at some time in the future. So futureல நடக்க போகுது. So futureல நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்பா? shall, will plus verb. I, we, shall. Other subjects will. சரிங்களா? பாருங்க. So shall, will, verb. verb rootங்கிறது ஒன்றும் இல்லை, root form of verbs என்ன வேணா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஐவி அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன வரும்பா? ஷான் வரும். மற்றதுக்கெல்லாம் வில் வரும்னு சொல்றாங்க. ஹி வில், ஷி வில், அடுத்தது யூ வில், தே வில். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? தே ஷால், தே வில், தே வில் டூ. வி ஹேவ் டு நோட் இட். சரிங்களா? அப்போ அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு வில், they shall do it அப்படிங்கிறது வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஐ ஷால், வி ஷால், ஐ வி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வி. மற்றதுக்கு
will. So I shall go to Madurai tomorrow. I shall go to Madurai tomorrow. My father will return next week. நான் நாளைக்கு மதுரைக்கு போகலாம் இருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம். To express actions in the future, that is, action that has still to take place. நடக்க போகுது. I shall meet you tomorrow. Shall I அப்படின்னு கூட கேட்கலாம். Shall I அது வந்து கொஸ்டின்ல இன்ட்ரோகேட்டிவ் மாதிரி கூட கொண்டு வந்து முடிக்கலாம். இப்போ I shall meet you tomorrow. The rainy season will come. To express habitual action in the future. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஹேபிச்சுவலா பண்ணிட்டு இருக்கோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட். ஒரு விஷயம் ஹேபிச்சுவலா பண்ணிட்டு இருந்திருக்கோம், முடிச்சிட்டோம், ஆனா அதை திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணல அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட். ஃபியூச்சர்ல பண்ண போறோம், ஹேபிச்சுவலா பண்ண போறோம், அதுவும் என்னதான் சிம்பிள் ஃபியூச்சர். பாருங்க, இந்த ரெய்னி சீசன் வில் கம், அதாவது வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மே மந்த்ல நம்ம தங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை ஏப்ரல் மந்த்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா வரும். அப்ப எப்படி சொல்வீங்க? The rain will start on June month. Starts on June month அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது, to express the speaker's opinion or assumption about the future. To express the speaker's opinion or assumption about the future, verbs such as think, believe, accept, hope, suppose, etc. introduced such opinions. I suppose they will bring enough food for all. So, எந்த வேர்ட்ஸ் நம்ம ஒப்பீனியன் சொல்ற மாதிரி, அசம்ஷன் சொல்ற மாதிரி, சப்போஸ், ஐ சப்போஸ், அதே மாதிரி ஐ ஹோப், and then I believe, I think, you will do it அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? You will do it அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எது யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க? அசப்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எது யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க? சிம்பிள் ஃபியூச்சர். நெக்ஸ்ட், ஃபியூச்சர் எதுக்குப்பா? ஐ வில், ஐ ஷால். மோஸ்ட்லி ஷால் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ஃபர்டபிள், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, வில்லு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, ஷால் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. பட் ப்ராபப்ளி பார்த்தோம்னா இதுதான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இதுதான் வர்ற மாதிரி. கீவேர்ட்ஸ்ப்பா, tomorrow, next week, next day, next month, soon, shortly. Future continuous tense. So என்ன கொடுத்திருக்காங்க? An action as going on at some time in future. ஃபியூச்சர்ல எப்போவாவது நடக்க போற, கண்டினியூஸா நடக்க போற ஒரு விஷயம். ஸோ he plus will or shall plus be plus and then verb plus ing. இங்க வந்துட்டு என்ன வரும்? be for be தான். என்ன வரும்பா? be for be தான். shall இல்லைன்னா will, be plus verb plus ing. I weக்கு shall, other subjects will. So shall plus be plus verb ing and then will plus be plus verb plus ing. So நம்ம words பார்ப்போம், sentences பார்ப்போம். He will be returning tomorrow. By this time tomorrow, he will be studying. So இங்க வந்து tomorrowவும் வரும். by this time அப்படிங்கிறது வரும். இங்க பாருங்க, நம்மளுக்கு பாருங்க, to express an action which will occur in the usual course of events. To express future without intention எதுவுமே இல்லாம சொல்றது தான் நடக்கும் அப்படிங்கிறதுல. ஆனா எப்ப வேணா ஃபியூச்சர்ல நடக்கலாம், நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பாருங்க, he won't be staying long. டென்ஷன் இல்லை, பட் அவங்க வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு தங்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அடுத்தது, to express an action which will occur in the usual course of time. She will be staying here till Sunday. So Sunday வரைக்கும் அவங்க வந்துட்டு தங்குவாங்க அப்படிங்கிறப்போ, to express an action which will occur in the usual course of events. இது எப்பவுமே இப்படிதான் நடக்கும். இப்போ வீக்கெண்ட் வந்துருவாங்க, கிளாஸுக்கு வந்துருவாங்க. ஸோ கிளாஸஸ் இங்கே வந்து போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? அந்த கிளாஸஸ் will be going on every weekends
on every weekends. Future perfect tense. Perfect tense என்ன வரணும்ப்பா? Any particular verb வரணும்? என்ன வரணும்? Be என்னவா வரணும்? So an action that will be completed in the future before some future action happens. Future actions வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் வந்து ஃபியூச்சர்ல முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. So shall, will, have. இவன் shall, will, have past participle form of the verb. So என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Shall, will, have past participle. அதாவது PP form. So இங்க பார்க்கலாம். He will have written a letter. He will have written a letter. Future perfect is used to indicate the completion of an action by a certain future time. They will have built the bridge by March next year. அடுத்த வருஷம் மார்ச் முடியறதுக்குள்ள அவங்க இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இங்க என்ன வரணும்? பிபி ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஸோ பிபி ஃபார்ம் அப்படிங்கிறது என்னது? ரிட்டன், பில்ட். பில்டுக்கெல்லாம் என்னப்பா? Will. What type of verb? Weak verbs. Weak irregular. அப்படி சொல்லி பழகிக்கோங்க. Weak irregular verbs. Strong irregular verbs. Special irregular verbs. அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழகிக்கோங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரேரர் கேஸ்ல தான் யூஸ் பண்ணக்கூடிய விஷயமா இந்த ஃபியூச்சர்ல இதெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஃபியூச்சர்ல ரொம்ப ரேரர் கேஸ் தான். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. he will have slept. ஸ்லீப்புக்கு slept. ஸோ இதுவும் weak. வெரி குட். weak irregular verbs. ஸோ keyword வந்துட்டு by the time. ஸோ he will have slept by the time you reach home. இதெல்லாம் நம்ம verb பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? verb பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா keywords எதுக்கு வேணும் அப்படின்னா, சில இடம் நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? நம்மளால அந்த ஆட் ஒன் பிக் பண்றப்போ, இன்கரெக்ட் சென்டென்ஸ் பிக் பண்றப்போ சொன்னேன் இல்லையா? கரெக்ட் சென்டென்ஸ் பிக் பண்றப்போ அங்கதான் குழப்பு. ஸோ அப்போ அந்த கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா எடுத்துடலாம் அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம். ஓகே, அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். என்ன கொடுத்துருக்காங்கம்மா? படிங்க. An action that will be completed and going on in the future. So completed and going on the future. Future perfect continuous tense shows an action going on over a period of time that will end in the future. Future end ஆகும், பட் ஆனா போயிட்டு இருக்கு, முடிஞ்சிடும். ஓகேவா? When he gets his degree, he will have been studying in Cambridge for 2 years. எப்படி தமிழ்ல சொல்லலாம்? Shall, will, have been. have been. Future perfect continuous. So futureங்கிறதுக்காக shall plus will. அதே மாதிரி have been அப்படிங்கிறது have been எதுக்குமா? perfect. அதே மாதிரி what? even அந்த perfectக்கு past participle form of verb வரும். and then ing form எதுக்கு? continuous. சரிங்களா? ing form வந்து continuous. I week shall plus have been plus verb plus ing. Other subjects will have plus have been plus ing. So பார்க்கலாம். He gets his degree. He will have been studying in Cambridge for 4 years. அவரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில 4 வருஷம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டிகிரி வாங்கியிருப்பார். ஆக்சுவலி இது கொஞ்சம் வந்து என்னன்னா, இதுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம புரிதலுக்காக இது பண்றோம். சரி, உங்களுக்கு ஒரு இது டெஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்களேன். நீங்களே ஏதாவது சொல்லுங்களேன். நீங்களே ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்களேன்.
அதாவது நீங்க சொல்லக்கூடிய சென்டென்ஸ் வந்துட்டு எல்லா பர்டிகுலர் டென்சஸ் ஃபார்ம்ஸ்லயுமே நீங்க எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. ஹி பிளேஸ் அ கிரிக்கெட்டா சொல்லலாமா? ட்ரை பண்ணுங்க. கை நின்று தண்ணி போயிடுச்சு கூட வாட்ச். He has been playing cricket. Past tense. Cricket. Play. He had been playing cricket. அங்க have has எல்லாம் வருமா? வராதுல்ல? had தானே வரும். அதத்தான் கேட்டேன். Have been playing cricket. கரெக்டாப்பா? ஓகே, வெரி குட்மா. எல்லாருக்குமே கரெக்டா? டாடி கிளியர் ஆவரு? நெக்ஸ்ட் ஸோ சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ இது ஐடென்டிஃபை சென்டென்ஸ் அது போல தான் வரும். சிம்பிளா காம்ப்ளெக்ஸா இல்லைன்னா ஃபைண்ட் அவுட் த சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் இல்லை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இல்லைன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சில விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, அதுக்கப்புறமா என்னப்பா சபார்டினேட் கிளாஸ்னா என்ன, மெயின் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். சென்டென்ஸ்ல பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரேசஸும் இருக்கும், கிளாஸும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் ஃப்ரேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம போர்ட் பார்ப்போம். Phrase is a group of words. அதாவது சம்டைம்ஸ் இந்த மீனிங்கை கொடுக்கலாம்ப்பா, அப்படியே சொல்லப்படுது. சரிங்களா? ஃப்ரேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இட் கிவ்ஸ் மீனிங், பட் என்னென்ன இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது, நவுன் இருக்காது, வேற என்ன இருக்காது, வேர்ப் இருக்காது, ப்ரெடிகேட் இருக்காது. ப்ரெடிகேட்னாலும் என்னதான், வேர்ப் தான். சரிங்களா? ப்ரெடிகேட் அப்படிங்கிறது நத்திங் பட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத சொல்ல வர்றது தான் வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சுச்சுங்களா? அதாவது அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படிங்கறத சொல்றது தான் வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரேஸ்ல என்ன இருக்காது, கிளாஸ்ங்கிறது கிளாஸ் தெரியல பாருங்க. கிளாஸ் அண்ட் ஃப்ரேஸ். A clause is a group of words that contains a subject and a verb. கண்டிப்பா யார் இருப்பாங்க? எஸ், சப்ஜெக்ட் verb இருப்பாங்க. எதுக்கு? கிளாஸ்ல இருப்பாங்க. A phrase is a group of words but doesn't contain a subject and a verb. நீங்க சொன்ன விஷயம் தான். அதுக்குண்டான டிஃபரன்சஸ் பாருங்க. Phrase versus clause. Phrase do not contain a subject and predicate. Predicate அப்படிங்கிறது that which contain verb. Verb-ஓட சேர்த்து சில group of words. So phrases do not contain a subject and a predicate. Clause என்ன இருக்கும்? கண்டிப்பா subject and predicate இருக்கும். ஓகேவா? Phrase cannot convey a complete thought. Cannot convey a complete thought. Clause can sometimes convey a complete thought. Sometimes convey a complete thought. Phrases cannot stand alone. தனியா நிக்க முடியாது. சரியா? அதான் கம்ப்ளீட் இல்லையே, அதனால என்ன பண்ண முடியாது, தனியா நிக்க முடியாது. Independent clause can stand alone. So independent clause அப்படிங்கிறது என்னது? மெயின் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் என்னதுப்பா? மெயின் கிளாஸ். ஓகே, எழுதிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல, இது படிச்சாலே போதும்பா. சரிங்களா? இதை படிச்சு சில எக்ஸசைசஸ் வந்துட்டு பண்ணி பாரு. ஓகேவா? இல்லைன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. எனி வெப்சைட்ஸ் டெஸ்ட் பாருங்க, எக்ஸசைசஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிராமர் பார்த்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இங்கேயும் ப்ளே பண்ணும், வேற எங்கேயும் ப்ளே பண்ணும். ரிலன்ஸ் பாஸ் பண்ணீங்கனாலும் எங்கேயும் வரும், டியூலையும் வரும். ஏன்னா அங்கேயும் என்ன இருக்கு, ஜெனரல் இங்கிலீஷ். ஸோ அதனால கிராமர் பார்த்து இதோட முடிகிற கதை கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே படிச்சுக்கோங்க. ப்ரோசர் போயம்ஸ் வேணா வந்துட்டு அங்கே வராது, அதுக்குன்னு அது படிக்காமல் போயிடாதீங்கப்பா, ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் பாஸ் ஆகும் இல்லையா,
தெரியும்ல, அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியும்ல என்ன கேட்கறாங்கன்னு. எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? ஐ மீன் ஐம் ஆஸ்கிங் அபவுட் மெயின்ஸ். மெயின்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? பிலிம்ஸ்ல எவ்வளவு? டோட்டலா 100. டோட்டலா 100. ஸோ அரௌண்ட் வந்துட்டு இது 50 இது 50 அப்படிங்கிற மாதிரி கூட வரும். 50 வரைக்கும் போகாது கிராமரு. 30 to 40 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ இதுலேயே அந்த இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. சினம்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாமே இதுல தான் வரும். சரிங்களா? ஓகேவா? அது போக நம்மளுக்கு வேறவும் என்ன இருக்கு? காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. காம்ப்ரிஹென்ஷன்ஸ் சில எக்ஸசைசஸ் கொடுக்குறேன், பண்ணி பாருங்க. நம்ம கிளாஸ்லயும் பார்ப்போம், டைம் இருந்தால் பார்ப்போம். ஸோ நீங்க பாருங்க, ப்ரெடிகேட் பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. ப்ரெடிகேட் ஆஃப் அ சென்டென்ஸ் இன்க்ளூட்ஸ் த verb and the object if there is one. if there is one. நான் தான் சொன்னேன் இல்லையா, verb கூட சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் நம்ம ப்ரெடிகேட். ஸோ கூட யார் இருக்கா? ஆப்ஜெக்ட் இருக்காங்க. கூட யார் இருக்கா? ஆப்ஜெக்ட் இருக்காங்க. சரிங்களா? we are going to the zoo. ராஜு இது வந்து என்னப்பா? சப்ஜெக்ட். இது என்னமா? சப்ஜெக்ட். has to rest. has to rest அப்படிங்கிறது என்னது? ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் புரிஞ்சுச்சா? ப்ரெடிகேட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுச்சா? ஓகே. நவ் ஃப்ரேஸில் அதே கண்டென்ட் தான். ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. A phrase is a group of words that make some sense but not complete sense, has no verb at all. Phrase group of words. In the event of your working hard, இதில் எது phrase? In the event, on seeing the father. On seeing the father. But it is completed? No, it is not completed. Clause. A clause is a part of a sentence having its own subject and predicate. If we remove the verb from a clause, it becomes a phrase. verb அதிலிருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும்? phrases-ஆ மாறிடும். சரிங்களா? phrase plus verb தான் என்னதுப்பா? clause, which forms a clause. So if you work hard, you will pass. எது clause? clause எதுப்பா? you will pass. ரெண்டு கிளாஸ் இருக்கு இதுல. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது எஸ்சி அப்படின்னு என்னது? சபார்டினேட். இது வந்து என்னப்பா? யூ வில் பாஸ் அப்படிங்கிறது எம்சி, மெயின் கிளாஸ். அதெல்லாம் பார்ப்போம். ஸோ கிளாஸஸ் மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ். மெயின் கிளாஸ் அப்படிங்கிற மெயின் கிளாஸ் கேன் ஸ்டாண்ட் அலோன். அது வேற தனியாக நிற்க முடியும். சரிங்களா? பட் சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அப்படி கிடையாது. சபார்டினேட் கிளாஸ் cannot stand on its own. It depends on the main clause. மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா? இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது என்னது? இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது என்னப்பா? எஸ், இது வந்துட்டு சபார்டினேட் விச் டிபெண்ட் ஆன் திஸ் யூ வில் பாஸ் மெயின் கிளாஸ். புரிஞ்சுதா எவ்ரிவன்? சிம்பிளாக பார்த்துக்கிட்டீங்க. அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபஸ்ட்டு சிம்பிளாக போகும், அப்புறமா டிஃபிகல்ட்டாக போகிற மாதிரி போகும். ஸோ மெயின் கிளாஸ், a main class can stand on its own. A subordinate class cannot stand on its own. It depends on the main class. When the teacher entered the class, the boys stood up. ஆமாம், இதெல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா இப்போ இருக்கா ஸ்கூல்ஸில்? இப்போ பண்ணுறாங்களா குழந்தைங்க? இப்போ பண்ணுறாங்களா? அங்கே இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ பசங்க என்ன பண்ணுறாங்களாமாப்பா? நின்றுட்டாங்க. ஸோ தட் ஒன் இஸ் த பாய் ஸ்டுட் அப் அப்படிங்கிறது புரியுது. எந்திரிச்சு நின்றுட்டாங்க. இங்கே பாருங்க, when the teacher entered the class, டீச்சர் வகுப்பறையில் உள் வந்த பின் அப்படின்னா என்ன பண்றாங்க? வந்த பின் என்னாச்சு? உள் வரும் பொழுது அப்படின்னாலும் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு மீனிங்கும் கொடுக்கல. when I heard the news, I felt very happy. கம்ப்ளீட்டடா. ஸோ அது என்னம்மா? மெயின் கிளாஸ். ஸோ when I heard the news, நான் அந்த செய்தியை கேட்டவுடன் முடியல, அதுக்கு ஏதாவது ஆமா யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் வேணும். சரிங்களா? அப்போ அது வந்து என்னது? ஸோ வாட் இஸ் அ கிளாஸ்? phrase plus verb என்ன கொடுக்கும்? கிளாஸ் கொடுக்கும். as soon as I open the letter, I started reading it. So a simple sentence has only one main class. It may have phrases in addition. So மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மெயின் கிளாஸோட மட்டும்தான் இருக்கும், வித் ஆர் வித்தவுட் phrases. இப்போ நம்ம இது பாருங்க, மெட்டீரியல் பாருங்க, பேஜ் நம்பர் 33. 4 o'clock பிரேக் விட்டுக்கலாம்.
எடுத்துட்டீங்களா? ஸோ இதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்களா? டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்களா? இதுதான் இந்த டேப்லெட் காலம். In order to make the transformation simple, the following table is given. பார்த்துக்கோங்க, இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே சிம்பிள்க்கு உண்டான ஃப்ரேசல் யூஸ். இந்த பக்கம் வர்றது காம்ப்ளெக்ஸ்க்கு, அந்த பக்கம் வர்றது காம்பவுண்டுக்கு. ஸோ அதேதான். ஸோ இந்த பக்கம் சிம்பிள், நடுவுல காம்ப்ளெக்ஸ்க்கு, அந்த பக்கம் காம்பவுண்டுக்கு. பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஃபார்முலா மாதிரி. இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து வேற ஏதாவது எக்ஸசைஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. A simple sentence has its own subject and a finite verb, with or without phrases. ரொம்ப முக்கியம், with or without phrases. What is the phrases? திரும்பி கேட்கிற, what is phrases? It's a group of words, but it is not completed. Because it doesn't have subject and verb. அதுல இருக்காது. சரிங்களா? subject and verb இருக்காது. ஆனா simple sentence அப்படிங்கிறது என்னதுமா? stand alone, அதாவது ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான். கூட phrases இருக்கலாம். பாருங்க. ஓகே, இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஸோ ஸ்டாண்ட் அலோன் இது வந்து என்னதுமா? சிம்பிள் சென்டென்ஸ். ஆன் ரீச்சிங் ஹோம் ஐ டெலஃபோன் டு மை ஃபாதர். I telephone to my father அப்படிங்கிறது மெயின். ஆன் ரீச்சிங் ஹோம் அப்படிங்கிறதுல இட்ஸ் ஃப்ரேஸ். சரிங்களா? சபார்டினேட் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இங்க பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. India is my country. Any phrases is there? No, there is no phrases. Being late, he missed the bus. இதுல எதுப்பா மெயின்? he missed the bus. புரிஞ்சிருச்சு நமக்கு. being lateங்கிறது phrase. அப்படிங்கிறது phrase. ஓகேவா? லேட்ங்கிறது என்ன? adverb. ஸோ லேட்ங்கிறது இங்க பாருங்க, அதாவது பீயிங் அப்படிங்கிறது ஒன்ஸ் பீயிங். நோ, ஓகே அப்படியே சொல்லலாம். ஆனா அதனுடைய பொசிஷன் என்னன்னு கேக்குறேன். verb தான், ஆனா எப்படி? கண்டினியூயிங் தானே? ஆமாம் தானே? பீயிங் லேட் அப்படிங்கிறது என்னப்பா? இட் இஸ் டசன்ட் கம்ப்ளீட்டட். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரேஸ். verb இருக்கும், ஆனா யார் இருக்க மாட்டா ஃப்ரேஸ்ல? சப்ஜெக்ட் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. ஆன் ரீச்சிங் ஹோம், அதேதான், ஆன் ரீச்சிங் ஹோம். ஓகேவாம்மா? ஸோ பார்க்கலாம். நீங்க இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த டேப்லெட் காலம் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஆன் பிளஸ் verb வருதாப்பா? அதே மாதிரி பீயிங் வருதா? ஸோ அந்த ஆன் வந்துச்சுன்னா இங்க என்னதான் யூஸ் பண்ணும் மாத்திரப்போ? when, while, as soon as, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம். புரிஞ்சுச்சா? and at once அப்படிங்கிறதெல்லாம் காம்பவுண்டுக்கு. being plus adjective, being on account of, because of, due to, owing to, இதுக்கெல்லாம் as, because, and so. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது பாருங்க. my teacher advised me to be punctual. கண்டுபிடிங்க, ரேஸ் இருக்கான்னு பாருங்க. எது ரேஸ்ன்னு சொல்லுங்க. being punctual. to be punctual. phrase, it's a group of words. தனியா ஸ்டாண்ட் ஆகாது. it's a group of words. to be punctual. so be punctual அப்படிங்கிறது தான் இங்க வந்து என்ன? phrase. punctualங்கிறது what is punctual? adverb தான். சரிங்களா? adverbல கொஞ்சம் நல்லா தெளிவாய்க்கோங்க. adverb அப்படிங்கிறது which qualifies, which explains the verb அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
ஓகேவா? மை டீச்சர் அட்வைஸ்ட் மீ அப்படின்னாலும் புரியுது. இட் இஸ் மெயின் கிளாஸ். ஓகேவா? அடுத்தது காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க போர்டில் பாருங்க. ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் அதர்ஸ் ஆர் சபார்டினேட் கிளாஸ். இப்போ 2 சபார்டினேட்டும் இருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு டஃபராக கொண்டு போக மாட்டாங்க. ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கிற மாதிரி கொண்டு போவாங்க. எனி கன்ஜெக்ஷன் ரிப்பீட்டே கன்ஜெக்ஷன் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா? இருக்காது. சரியா? ஸோ பாருங்க. Though he was clever, he was repeated. Though he was clever, he was repeated. He was repeatedங்கிறது மெயின் இல்லையா? Though he was அப்படிங்கிறது என்னப்பா? Incomplete. சரிங்களா? So subordinate. Not only did he beat the boy, but also he booked the case. அவன் அடிக்கல, இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு? கேஸ் புக் பண்ணிட்டாங்க. சரிங்களா? So not only did he beat the boy, but also he the case. போலீஸ்காரன் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க? கேஸ் புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நோட்ஸ் பாருங்க. A complex sentence has a main clause and a subordinate clause. It conveys one main idea and a subordinate idea. அதேதான், சிம்பிள் தான். ஸோ நோட் பார்த்துக்கோங்க. The subordinate clause as a subordinating conjunction இருக்கும். Conjunctions இருக்குன்னு சொல்றாங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. Because of the use of subordinate conjunction, the meaning of the subordinate clause is incomplete. The subclause may come at the end of the sentence too. Subclause வந்து என்னவும் வரலான்னு சொல்றாங்க. Sentence உடைய எண்ட்லயும் வரலான்னு சொல்றாங்க. Subclauseனா subordinate clause end of the இதுலயும் வரலான்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னென்னலாம் வந்துட்டு இருக்கக்கூடிய சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸா இருக்கக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கன்ஜெக்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. when though although எழுதுகின்றீர்களா? when though although since until நிறைய இருக்கு. until till after as before if unless whereas while in case as long as as soon as as much as therefore so that because as if however புரிஞ்சுதோ? இதெல்லாமே என்ன? காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ், சபார்டினேட் கன்ஜெக்ஷன் வேர்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். சரிங்களா? So coming to examples பாருங்க பின்னாடி. When he saw the snake, he ran away. When he saw the snake, what is it, ma? When conjunction இருக்கா? Subordinate conjunction இருக்கா? So when he saw the snake, this doesn't completed. அதே மாதிரி என்ன இல்லப்பா? இது வந்துட்டு subordinate clause, main clause வந்து என்னப்பா? He ran away. And he was ill. As well. இது என்னப்பா? Subordinate conjunction. So he did not attend the class. அவன் class attend பண்ணல. That is main clause. அடுத்தது பாருங்க. Contrast. Though he worked hard, he will pass. யூன்னு இருக்கா? அதை அடிச்சிருங்க. He will pass. So subordinate class இது though he.
கன்ஜெக்ஷன் வேர்டு தோ. இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இது வந்துட்டு கண்டிஷனல் கிளாஸஸ் தான். கண்டிஷனல் கிளாஸஸ் தான். இஃப் வரதெல்லாம் என்னன்னு சொன்னோம், கண்டிஷனல் கிளாஸஸ் தான். இதுல எது வந்துட்டு நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ்? காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன் இருப்பா. இஃப்மா, இஃப். சரிங்களா? யூ வில் பாஸ். சரி, டேக் எனி வேர்ட். சரி, நம்ம அது காம்பவுண்ட் பார்த்துட்டு நம்ம அதை வந்து போட்டுக்கலாம். சேஞ்ச் பண்ண சொன்ன காம்பவுண்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? பின்னாடி டேப்லெட் காலம் பாருங்க. நம்ம சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இருக்கா? நான் கொஞ்சம் நிறையாவே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இருக்கா? வென், வைல், ஆஸ் சூன் ஆஸ், நோ சூனர், தேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னதுமா? தேன் இதெல்லாமே சபார்டினேட் கன்ஜெக்ஷன் ஆஃப் வாட்? காம்ப்ளெக்ஸ் இது. ஆஸ், பிகாஸ், தோ, ஆல்தோ அதெல்லாம் வந்தால் தான் பட்டு எட்டு யூஸ் பண்ணணும். இங்கே வந்து டிஸ்பைட் யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுலாம் இதுக்கு ஈக்குவல் ஃபார்முலாஸ். இது கொண்டு போய் அங்கே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அது கொண்டு போய் இங்கே கேட்க மாட்டாங்க. பட் ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன், இப்போ பின்னாடி பாருங்களேன், he was ill, he did not attend the class. இதை கொடுத்துட்டு இதனுடைய காம்பவுண்ட் சொல்லுங்கன்னு சொன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் இன்ன வரைக்கும் அப்படி கேட்டது கிடையாது நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிட்ட. ஓகேவா? ஆனா இப்படி கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு காம்பவுண்ட் கண்டுபிடிங்க, இல்லைன்னா இதனுடைய சிம்பிள் ஃபார்ம் கொடுங்க, சிம்பிள் சென்டென்ஸை கண்டுபிடிங்க. கேட்டது கிடையாதுமா. நான் இப்பவே சொல்றேன், ஐடென்டிஃபை சென்டென்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டது கிடையாது. கேட்டா டிஃபிகல்ட் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேவா? அதனால ரெடியா இருந்துக்கோங்கன்னு சொல்றேன். இந்த டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே, காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்குப்பா? when two or more main clauses are joined in a sentence, it is called a compound sentence. It is called as a compound sentence. என்ன இருக்கும்? ரெண்டுமே மெயின் கிளாஸா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே மெயின் கிளாஸா இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். The main clause are connected by conjunctions like and, but, yet, mean, yes. இன்னும் வேற என்ன கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதர்வைஸ் எழுதிக்கோங்க. அதர்வைஸ், ஃபார், நம்மளதுல சோ கொடுத்துருக்குல்லப்பா. கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு அதெல்லாம் இருந்துச்சு. இங்க கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு வாட் அண்ட் ஆல், அண்ட், ஆர், பட், எட் அண்ட் சோ. அதர்வைஸ், ஃபார், ஸ்டில், as well as, even as well as. சரி. He saw the snake and ran away. He was ill. He was ill and so he did not attend the class. அந்த மாதிரி தான் இங்கே he was weak but he attended the function. பட் அவன் பண்ணிட்டான், அந்த விஷயத்த பண்ணிட்டான். பண்ணலன்னா அண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து he worked hard but he failed in the exam. Work hard and you will pass or you will fail. ஈவன் ஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களாம்மா? The tabular column is very very important. ஆக்சுவலி வந்து இது பாருங்களேன், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. இஸ் இட் கரெக்ட்? கரெக்ட் ஃபார்ம்ல இருக்கா? தோ ஹி ஒர்க் ஹார்ட். தோ ஹி பாருங்க, அங்க பாருங்க. தோ ஹி ஒர்க் ஹார்ட் ஹி வில் பாஸ். கரெக்டா வந்திருக்கா? அங்க ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அவன் ஒர்க் ஹார்ட் பண்ணியும் என்ன ஆயிட்டான்? ஃபெயில் ஆயிட்டான்னு தான் வந்து அம்மாவா இல்லையா? ஆக்சுவலி அந்த சென்டென்ஸ் அப்படிதான் வருது. ஈவன் தோ, தோ, ஆல் தோ இதெல்லாமே எதை சொல்லும்பா? பண்ணியும் என்னாச்சு? சரியா வரல அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் கொண்டு போகும். இப்போ இங்க எப்படி வந்திருக்கும்? ஹிடன் பாஸ். ஹிடன் பாஸ் எழுதிக்கோங்க. அது மாத்தி எழுதி
He then did not fast. இல்லம்மா என்னப்பா புரியல. இல்ல இல்ல அது இல்லப்பா. நான் வந்து அங்க கொஸ்டினே தப்பா இருக்குங்கிறேன். மீன்ஸ் அந்த சென்டென்ஸே தப்பா இருக்குன்னு சொல்றேன். கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் இருக்கா? தோ ஹி ஒர்க் ஹார்ட். ஓகே, அவன் ஒர்க் பண்ணனால பாஸ் பண்ணியிருக்கான். சரி, ஈவன் தோ என்ன புரியல. விட்டுதான் இருக்கா? உங்களுக்கு கரெக்டா இருக்கா? எங்க எனக்கு தப்பா இருக்கே. நான் தான் கரெக்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொடுங்க. எனக்கு பாருங்க யூ வில் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. அது நான் தான் மாத்திட்டேன். நான் எனக்கு இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். சாரி சாரி சாரி. சரிம்மா, பிரேக் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். விச் இஸ் கன்வெர்ட் இன் வாட். சிம்பிள்ல கொடுத்தா காம்ப்ளெக்ஸ்லி போடுங்க, காம்பவுண்ட்லி. ஓகேவா? பாத்துக்கலாமா? சொல்லுங்க. சிம்பிள். despite 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 பி ரெண்டுமே ஒன்றா வரும். சொல்லுங்க சொல்லுங்க. டோக்கு எங்க என்னப்பா வரணும்? ஒன்னா despite ஆஃப் இல்லைன்னா in spite of. இங்க பாருங்க. தோ he was clever, he was defeated. அவர் கிளவரா இருந்தும் என்ன ஆயிட்டாருமா? டிஃபீட் பண்ணப்பட்டாரு. ஆனா மீனிங் மாறக்கூடாது. அது ரொம்ப நம்ம முக்கியம். சிம்பிள் மாத்திரம், காம்ப்ளெக்ஸ் மாத்திரம், சபார்டினேட் ஐ மீன் சாரியா காம்பவுண்ட் மாத்திரம். ஆனா என்ன மாறக்கூடாது? மீனிங் மாறக்கூடாது. சரிங்களா? சரி, இதை வந்துட்டு கண்டிப்பா டெஸ்பைட் ஆஃப் இல்லைன்னா இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு மாத்திரம். சரிங்களா? அப்போ இன்ஸ்பைட் ஆஃப் போடுறீங்கன்னா சொல்லுங்க கிருஷ்ணவேணி. In spite of his cleverness, spite of his cleverness, he was defeated off. Like he was defeated வராதுடா. ஆக்சுவலி வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க சிம்பிள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இதை சிம்பிள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. சிம்பிள் எப்படி ஃப்ரேஸ்ல இது வரும்? சப்ஜெக்ட் எப்படி வரும்? he was defeated எப்படி வரும்? was defeated தான் வரணும். அந்த மாதிரி தான் முடிக்கணும். he வரக்கூடாது இல்லையா? யோசிங்க, இன்னும் கொஞ்சம் யோசிங்க. காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டா மாத்தணும். காம்ப்ளெக்ஸ் சிம்பிளா மாத்தணும். சிம்பிள் மாத்திட்டீங்களா பாலாஜி? மாத்தன. பின்னாடி பொண்ணுங்க கீர்த்தனா இனி ட்ரை. ஆக்சுவலி டிஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது? டிஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன மீன்? இன்ஸ்பைட் ஆஃப் இருந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்க யாழினி. இருந்தோம் இன் ஸ்பைட் ஆஃப் திஸ். இருந்துமே டெஸ்பைட் ஆஃப் திஸ்னா பாருங்க மீனிங் பாருங்க. நெட்ல பாருங்க அதுக்கு என்ன மீனிங்னு பாருங்க. ஆக்சுவலி இவ்வளோலாம் கேட்டு உங்களை வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தான் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைனிங் யூ. கொடுப்போமே எக்ஸசைஸ் கொடுப்போமே அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். என்னடா ரெஸ்பெக்ட்னு என்னடா?
அதேதான். அதே மீனிங் தான். இன்ஸ்பைட் ஆஃப்னாலும் அதே மீனிங் தான். இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் கிளவர்னஸ். அது அப்படி வராது. அது மெயின். அதுதான்ப்பா மெயின். அதுதான் மெயின். வித் சம் ஸ்பேசஸ். சிலது வந்து மாற்ற முடியாது. சிலது வந்து காம்ப்ளெக்ஸை வந்துட்டு என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஈவன் தோ அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எதுல இருந்தாலும் தோ, ஈவன் தோ, ஆல் தோ அப்படின்னு இருந்தாலுமே சம் சிம்பிள் சென்டென்ஸ் வந்துட்டு கொண்டு வர முடியாது. சரி, நான் ஒரு சிம்பிளா சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. சரி, டேக் தி சென்டென்ஸ் இட்செல்ஃப்மா. ஃபோர்த் ஒன் எடுத்துக்கோங்க. நம்ம மெட்டீரியல் பாருங்க, கொடுத்துருக்க ஃபோர்த் ஒன் பாருங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் இருக்கா, யூ வில் பாஸ். யூ ஒர்க் ஹார்ட், யூ வில் பாஸ். திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. சேஞ்ச் இட் டு சிம்பிள், சேஞ்ச் இட் டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். டவுட்? சிலபஸ் கையில வச்சிருக்கீங்களாப்பா? ஐடென்டிஃபை தெரியுதா? என்ன குறிச்சிருக்காங்க? ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸா. ஸோ தே ஒன்ட் ஆஸ்க் லைக் சேஞ்ச் த ஃபார்ம் ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரிலாம். இல்லை சேஞ்ச் த சென்டென்ஸ் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட், காம்பவுண்ட் டு சிம்பிள் அப்படிங்கிறது என்ன? ஜஸ்ட் ஐடென்டிஃபை. சரிங்களா? அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம்பா. சிங்குலர் ப்ளூரல். பேஜ் நம்பர் பார்த்தீங்களா? என்னமா பேஜ் நம்பர்? சரி, கவனிக்கலாம். இப்போ போர்ட்ல டிஸ்பிளே ஆகுறது எல்லாமே ஷார்ட் கட்ஸ். சரிங்களா? இட் வில் ஹெல்ப் யூ மோர். சரிங்களா? இது எல்லாமே ஷார்ட் கட்ஸ். ஷார்ட் கட்ஸ் ஃபார் சிங்குலர் ப்ளூரல். ஓகேவா? இப்போ சிங்குலர்ல யூஎஸ் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூரல்ல என்ன வரணும்னா கடைசியில ஐல முடியும். புரியுதோ? ஃபோக்கஸ், ஃபோக்கை. டெர்மினஸ், டெர்மினி. அதாவது சிங்குலர் ப்ளூரல்னா நமக்கு நல்லாவே தெரியும். விச் வில் எண்ட் வித் எஸ், விச் வில் எண்ட் வித் இஎஸ். இதுதான் காமனா இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ப்ளூரல் வந்து எப்படி முடியணும்ப்பா? இது சிங்குலர். எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஒண்ணு. ப்ளூரல் எப்படி இருக்கணும்? சில்ட்ரன் வராது. சில்ட்ரன் வராது. இல்ல, நான் இதுக்கு கேட்கிறேன். எஸ்ஸுக்கு சிம்பிளா இருக்கிறது கேட்கிறேன். பென், பென் ஆட் பண்றப்போ பென் சிம்பிளா. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்னா அதிகமாக கேட்கக்கூடிய. சரிங்களா? ஸோ யூஎஸ் வர இடத்துல ஐ வரணும். ஃபோக்கஸ், ஃபோக்கை. டெர்மினஸ், டெர்மினி. அலுமினஸ், அலுமினி. இதெல்லாம் என்னப்பா? ப்ளூரல் ஃபார்ம்ஸ். நியூக்ளியஸ், நியூக்ளியாய். ரேடியஸ், ரேடியாய். எழுதிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் போயிடலாமா?
ஓகே, அடுத்தது யூஎம் இட்ல எண்ட் ஏ. ப்ளூரல் ஃபார்ம் எப்படி வருங்கிறாங்க? ஏல வரும். மெமராண்டம், மெமராண்டா. ஸ்ட்ராட்டம், ஸ்ட்ராட்டா. அக்வாரியம், அக்வாரியா. பாக்டீரியம், பாக்டீரியா. அந்த ஓவா, ஓவா. யூஎம் எடுத்துட்டு ஏ. வேணாமா? வேணாமா? சிங்குலர்ல எஸ் பண்ண முடியுது, ப்ளூரல்ல பிஎஸ் ஓட முடியும். ஸோ லீவ், லீவ்ஸ். லோ, லோவ்ஸ். தீவ், தீவ். ஹாட், ஹாட்ஸ். எஃப் எடுத்துட்டு பிஎஸ். நெக்ஸ்ட் வேணாமா? இதுதானே உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ் தான்ப்பா, அதனால டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். சிங்குலர் எக்ஸ்ல முடியுது, ப்ளூரல்ல ஒன்னா சிஎஸ் இல்லைன்னா எக்ஸ்டிஎஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பார்க்குறப்போ அப்பெண்டிக்ஸ், appendixes, appendixes. இண்டிசஸ், இண்டிசஸ். மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிசஸ் மட்டும்தான், சிஎஸ் தான். எக்ஸிஎஸ் வராது. சரிங்களா? சிஎஸ் தான். எக்ஸப்ஷனல் ஒன்று இருக்கு, என்னதுப்பா? ஆக்சிஜன், ஆக்சன். இது கொஞ்சம் எக்ஸப்ஷன். இங்க என்ன போட்டுக்கூடாது? எக்ஸசஸ். அது அது கொடுத்து வச்சிருப்பாங்க, அந்த ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பா. ஓகே, ப்ளூரல்ல ஓல முடியுது, ப்ளூரல்ல ஓ இ எஸ் முடியும். பஃபலோ, பஃபலோஸ். எக்கோ, எக்கோஸ். எம்பார்கோ, எம்பார்கோஸ். ஹீரோ, ஹீரோஸ். பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸ். சொல்லமா? சிங்குலர்ல ஐஎஸ் முடியுதுமா, இஎஸ்ன்னு மாறும். ஆக்சிஸ், ஆக்சிஸ். பேசஸ், பேசஸ். நியூராசிஸ், நியூரோசஸ். எலிப்சிஸ், எலிப்சஸ். ஐஎஸ், இஎஸ் முடியும். ஸோ இது வந்துட்டு அதனுடைய சம்மரி. ஆஸ் வந்து என்னமா முடியுப்பா? ஐ, உ, ஏ, எஃப், பிஎஸ். எக்ஸ் வந்துட்டு ஒன்னா சிஎஸ் இல்லைன்னா எக்ஸ்இஎஸ். ஓ, ஓஇஎஸ், இஸ், இஎஸ். அடுத்தது some nouns sitting same for singular and plural. என்னெல்லாம்? sheep, sheep தான். deer, deer தான். species, species தான். aircraft, aircraft தான். pups, pups. swine, swine. bison, bison. even children, children தான். people தான். furniture, furniture. Some nouns are always plural. They have no singular forms. என்ன? cattle, spectacle, meat, permission. Permisses, meals. புரிஞ்சுச்சுங்களா? ஓகேவா? போயிடலாம்ல, நெக்ஸ்ட் போயிடலாம்ல. In some compound noun, plural is formed by adding s first part of the compound word. So பாருங்க, daughter in law, இதுக்கு plural சொல் daughters in law, அவ்வளவுதான். அடுத்தது இதே தான். இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே தான். சிஸ்டர் இன் லா, சிஸ்டர்ஸ் இன் லா. சன் இன் லா, சன்ஸ் இன் லா. பிரதர், பிரதர்ஸ் இன் லா. ஃபாதர், நிறைய பேர் இருக்கா இல்லப்பா. ஐ மீன் வாட் ஐ மீனிங் இஸ் மாமா, மாமா சைடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரன்னர், ரன்னர்ஸ் அப். கவர்னர் ஜெனரல், கவர்னர்ஸ் ஜெனரல். In some compound nouns, the plural is formed by converting both the elements of the compound word. ரெண்டுமே மாறுன்றாங்க, ரெண்டு காம்பவுண்ட் வேர்டுமே மாறும் சொல்றாங்க. men servant, men servants. woman student, woman students. புரிஞ்சுதோ? சரி, கமிங் டு நம்மளோடது பாருங்க. ஓகே, நம்மளது பாருங்க. ஸோ எல்லா கவுண்டபிள் நவுன்ஸுக்கும் என்ன இருக்குன்னு சொல்றாங்க? சிங்குலர், ப்ளூரல் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. A noun that denotes one person or one thing is said to be in singular number. In singular number. Boy, book, tree, box, man, lady. இது எல்லாமே என்ன சொல்றாங்கம்மா? Singular. Singular, singular numbers. A noun that denotes more than one person or thing is said to be in plural number.
பாய்ஸ் அதே தான் எடுத்திருக்காங்க. பாய்ஸ், புக்ஸ், ட்ரீஸ், men, ladies. ஒய் எப்படி எழுதணும்ப்பா? ஒய் IES. ஓகேவா? How plurals are formed? Plural of a noun is generally formed by adding S to the singular form. Cat, cats. Boy, boys. Nouns ending in S, SH, CH and X form plural by adding ES. Box, boxes. Class, classes. Dish, dishes. Watches. Most nouns ending in O. இப்போ நம்ம பார்த்தோம் OES அப்படின்னு முடியும். Volcanoes, potatoes, heroes, mangoes. A few words ending in O, mostly abbreviation and foreign words, merely add S to the singular. அதாவது சில வார்த்தைகளுக்கு இப்போ போட்டோஸ்னா PHOTO OES போடக்கூடாது. போட்டோஸ் தான். வேற என்ன கொடுத்துருக்காங்க? மொமெண்டோ, மொமெண்டஸ். ஸ்டீரியோ, ஸ்டீரியோஸ். அந்த மாதிரி தான். அவ்வளவுதான். இப்போ இதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷனல் இருக்குன்றாங்க. ஓகேவா? யாரோ ஒருத்தர் படிங்கப்பா 5th இருந்து. கீர்த்தனா, ஐ நீட் கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவே லைக் telephone, card, bought it, like crazy. I was like, I had shit. Nouns ending in Y preceded by a consonant consonant form, the plural by changing the final Y into I and adding ES to the singular. So baby na, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? Y ன்னு IES, lady na, ladies, city na, cities, army na, armies, penny na, pennies, story na, stories. அந்த மாதிரி several nouns படிங்கம்மா. So it speaks. What's your poor like the part is he said he is. F க்கு பதிலா instead of F V அப்புறமா ES. So leaves, light, knives, wipes. Wipes ரெண்டு தடவை கொடுப்பாங்க. So leaves, tapes இதெல்லாமே. So சில few nouns வந்துட்டு plural form எப்படி இருக்கும்னு சொல்றாங்க? Changing the inside vowel of the singular. vowel வந்து மாற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு பதிலா men, ஏக்கு பதிலா E மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் உமன்லயும் ஏக்கு பதிலா E மாதிரி இருக்கு. ஃபுட்டுக்கு ஃபீட், ஓக்கு பதிலா டபுள் இ. டூத்துக்கு ஓக்கு பதிலா இ. கூசுக்கு ஓக்கு பதிலா இ. மவுஸுக்குமே என்னமா மைஸ். OU எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஐ ஐ ஐசி ஐசி அப்புறம் எஸ்ஸும் எடுத்துட்டாங்க. சரிங்களா? எஸ் வந்து என்ன? கான்சனன்ட். சரிங்களா? கான்சனன்ட். inside. Okay. If all to she is by sex வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ இன்னிங்ஸும் இது கீழே வருது. சரிங்களா? இன்னிங்ஸும் வந்து எது கீழே வருதுமா? தே ஆர் சிமிலர். ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி. இன்னிங்ஸ் சீரீஸ். Scissors, spectacles, trousers, means, billiards, thanks, assets, goods, means, promises. இதெல்லாம் ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கப்பா? plural forms are commonly used as singular. Mathematics, physics, politics. பாலிட்டிக்ஸ்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? பாலிட்டிக்ஸ் தான் சொல்லுவாங்க. நியூஸ், ஆர்ம்ஸ், இன்னிங்ஸ். இன்னிங்ஸ் பாருங்களேன். இன்னிங்ஸ் வந்துட்டு அங்கேயும் சொல்லப்படுது, இங்கேயும் சொல்லப்படுது. அண்ட் தென் டிச்சஸ்,
Mathematics is a favorite subject. Correct. Mathematics or my favorite subject. Wrong. So is தான் வரணும். சரிங்களா? is தான் வரணும். அங்க வந்துட்டு or வரக்கூடாது. இல்ல. ஆனா is that or okay. Certain collective nouns so singular in form are always used as plural. Cattle, people, poultry, இதெல்லாமே. So collective nouns வந்துட்டு so singular but அது வந்து எப்படி யூஸ் பண்றோம்? plural-ஆ தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற. Okay, adding s in the end. Dining room, dining rooms. Grown up, grown ups. Spoonful, spoonfuls. Stepson, stepsons. Adding s to the principal word or first part of the compound word. இப்போ பார்த்தோம் இல்லையா? It's daughters in law அப்படிங்கிற மாதிரி. திருப்பி அதே கொடுத்துருக்காங்களா? So daughters in, so runners up, governors children, sons in law, passers by, lookers by, men of war. Adding s and changing the vowel in both the elements in the compound word. நம்ம பார்த்தது. Man servant, men servant, woman student, woman student, woman student. Uncommon plural forms. Uncommon plural forms. Some foreign words have different forms of plural forms. பார்த்தோம் இல்லையா? வந்தா warrior. And then US வந்தா I. SIS na is வந்தா ES. X வந்தா CES இல்லைனா XES. as parity அப்படின்னு வருமா? parityன்னு வருமா? Just check. parity செக் பண்ணுங்க. இதுல இருக்கிறது வரல. அப்படியா? எல்லாரும் பாருங்கம்மா. வேற வேற வெப்சைட்ஸும் பாருங்க. இல்லையா? ரெண்டு ரூலும் ஃபாலோ ஆகல. இது வருமா? திஸ் வில் ஃபாலோ. ஸோ அப்பாரட்டை அப்படிங்கிற மாதிரி வரல இல்ல? ஆண்டனா, ஆண்டனி. அடுத்தது appendix appendices. ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது ஏர்கிராஃப்ட் தானே? வெறும் ஏர்கிராஃப்ட் தானே? இங்கே பார்த்தோம்ல அம்மாவா இல்லையா? Some nouns retain the same form in the singular and plural. அவங்களே கொடுத்துட்டு இது பண்ணி விட்டாச்சு. ஏர்கிராஃப்ட் சொல்றாங்க. பாக்டீரியல், பாக்டீரியா. பெசிலஸ், பெசிலை. பேசஸ், பேசன்ஸ். பியூரோ, பியூரா. டாக்டஸ், டாக்டிக். ஸோ இந்த இடம் மட்டும் அப்பரேட்டஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகல இல்லை அந்த ரூல். சில ரூல்ஸ் வந்துட்டு இதாகுது. காக், காக்ஸ். சேசஸ், சேசஸ். சைல்ட், சில்ட்ரன். ப்ரைசஸ், ப்ரைசஸ். அப்புறம் what is it? Criterion, criterion, criteria. Data, means data, data. Fear, fears. Fear வராதுல்ல? வராது. Predictor, dicta. Diagnosis, diagnosis. Dilettante, what is it? Dilettante. Drop, drop. Ferry, ferries. Errata, errata. இது கேட்டிருக்காங்கப்பா. இந்த எராட்டம்லாம் கேட்டிருக்காங்க. ஃபுட், பீஸ். ஃபார்முலா, ஃபார்முலே. ஃபோரம், ஃபோரா. ஃபோக்கஸ், ஃபோக்கை. இது தெரியும். ஃபங்கஸ், ஃபங்கை. ஹைப்போதசிஸ். ஆமா, இது முன்னாடி வந்துருக்குல்ல. ஹைப்போதசிஸ், ஹைப்போதசிஸ். இண்டெக்ஸ், இண்டெக்ஸஸ். லோக்கஸ், லோக்கை. மேட்ரிக்ஸ், மேட்ரிசஸ். மீடியா, சாரி மீடியல், மீடியா. மெமராண்டா, மெமராண்டா. நிறைய இருக்கோ. ஸ்டீவன்
பார்த்துக்கோங்க. நியூக்ளியஸ், நியூக்ளியை, நிபுலா, நிபுலே, ஓவம், ஓவா, ஒயாசிஸ், ஒயாசஸ், பினாமினா, பினாமினன், பினாமினா, பிளாட்டிவ், பிளாஸ்டிக், ரேடியஸ், ரேடியை, ஸ்டாட்டா, ஸ்டாட்டா, ஸ்டைலஸ், ஸ்டைலசஸ், ஸ்டேடியம், ஸ்டேடியா, சிலபஸ், சிலபை, சிம்போசியம், சிம்போசியம்ஸ், ஸ்டிமுலஸ், ஸ்டிமுலை, சினாப்சிஸ், சினாப்சஸ், ஸ்பீஷிஸ், ஸ்பீசிஸ் தான். டேப்லெட், டேப்லெட், டெர்மினஸ், டெர்மினி, தெசிஸ், தெசிஸ், டூத், டீத், அல்டிமேட்டம், அல்டிமேட்டா, வல்கனோ, வல்கனோஸ், வர்டிப்ரா, வர்டிப்ரே, உல், உல்ஸ். இதை பார்த்துருங்க. சரிங்களா? எக்ஸாம் முன்னாடி இது ஒரு தடவை பார்த்துருங்க.